ஹாய். கல்யாண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னா கல்யாணம் ஒவ்வொரு பொண்ணை கேட்டாலும் கதையாக சொல்லுவாங்கங்க. இந்த சினிமா டைலாக்ல சொல்லுவாங்கள்ல, சாவணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் அடித்து செத்தா என்ன, தூக்க மாத்திரை போட்டு செத்தா என்ன அப்படின்னு. அதை மாதிரி கல்யாண வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக மாறிட்டுருக்கு. இப்போது லைஃப்பில் நம்ம எந்தெல்லாம் வேணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் இழக்க வச்சிரோன்னு நான் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் நிறைய பேர் கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க, அதை நினச்சி திருப்தியாக இருக்குது. ஆனால் நம்மளோடது அப்படி இருக்கான்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரிலங்க. சரி, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை எதுக்கு எடுத்தாலும் தன் பொண்டாட்டி சண்டை போட்டுகிட்டே இருப்பாரான். ஒரு நாள் ஆஃபீஸ் போய் வேலை பாரு, சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு புரியும் அப்படின்னு சும்மா 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 டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரான். ஒரு நாள் அந்த பொண்டாட்டி ரொம்ப பொறுமையை இறந்து, சரிங்க ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்குங்க, பசங்களை குளிப்பாட்டி சாப்பிட வச்சு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி அதோட சமைச்சி துவைச்சி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நான் ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி பெட் கட்டினாங்களாம். அன்றைக்கி அவர் வீட்டில் இருக்க பொண்டாட்டி ஆஃபீஸ் போனாங்களாம். ஆஃபீஸ் ஒரே குப்பையும் கூலமாக கிடந்துதான். சரி, அவங்க ஆஃபீஸரோட பொண்டாட்டின்றதையே மறந்து ஆஃபீஸெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே அந்த ரெஜிஸ்டரெல்லாம் ஒழுங்காக செக் பண்ணி யார் ஒழுங்காக வந்தாங்க வரலன்னு பார்த்து சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவரோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கும் போயிட்டாங்க. ஸோ புருஷன் ஏன் கூட வரலன்றதுக்கு ஏதாவது ஒரு பொய்யான ரீசன் சொல்லிட்டு கல்யாண தம்பதிகளை வாழ்த்திட்டு சாப்பிட போனாங்களாம். பந்தியில் சாப்பிட உட்காந்த உடனே அவங்க சிந்தனையெல்லாம் எங்கே இருந்துச்சா, வீட்டில் பசங்க என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்புறம் இலையில வச்ச ஜாங்கிரி பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்குமேனு எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். முறுக்கு புருஷனுக்கு ரொம்ப பிடிக்குமேனு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். அவங்க சாப்பிட்டதை விட அவங்க பைக்குள்ளே எடுத்து வச்சது தான் அதிகம். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்களாம். புருஷன் கையில் பெரம்போட கோவமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களாம். பிள்ளையா பெற்று வச்சுருக்க, எல்லாம் கியாமுயான்னு கத்திக்கிட்டே இருக்குது, குரங்குங்க அப்படின்னு சொல்லி திட்டினாராம். அதை கேட்க மாட்டேது, படிக்க மாட்டேது, சாப்பிட மாட்டேங்குது, அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூமில் படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாசம் காட்டுறேன்னு பிள்ளைங்களை கெடுத்தா வச்சுருக்கேன்னு சொல்லி பொண்டாட்டியும் திட்டினாராம். உள்ளே ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா ஒரே அழுகையும் சத்தமுமா இருந்துச்சான். லைட்டை போட்டு ஷாக் ஆனாங்களாம். ஏங்க இப்படி அடித்து படுக்க வச்சுருக்கீங்க, இவன் எதிர் வீட்டு பையனாச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்களாம். ஐயோ, அதான் இந்த பையன் ஓட பார்த்தானான்னு சொல்லிட்டு புருஷன் வந்து அப்படி ஷாக் ஆகி நின்னாராம். இந்த நிலையில் 2 பேருக்கும் ஒன்று புரிஞ்சதுங்க. இல்லாள் அப்படின்னா மனைக்கு உரியவள், அதாவது மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னதெல்லாம் சும்மா இல்லைல்ல. நம்ம வீட்டை பராமரிக்கிறதும் பசங்களை பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கறதும் ஒரு பொண்ணோட பங்கு வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அதே மாதிரி சம்பாரித்து கொடுக்கணுன்றது புருஷனோட கடமைங்க. சம்பாரித்து கொடுக்கறது என்னமோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்களோட குணமாக இருந்துகிட்ருக்கு இப்போது. ஆனால் இந்த டைமில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்ப பொறுப்பை சமாளிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட வேலையும் சமமாக பிரிச்சுக்கலாம். ஒய்ஃப் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாங்களே. நான் ஆம்பளை, எனக்கு தலையில் 2 கொம்பு முளைச்சிருக்கு, முதுகில் 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு சொல்லி ஆடிட்டு இருக்க ஆம்பளைங்க நான் இன்னும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். மனைவி மீது அவங்க செலுத்துகிற அந்த ஆதிக்கம் இருக்குல்ல, அது அடிமை வர்க்கத்தை நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க சில வீட்டில். ஸோ பெண்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க. கல்யாணன்றது வந்து ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ஈஸியாக போய்ட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது நிறைய யூஸ்வலாக போச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ஈகோ வளர்ந்துடுச்சு. ஆணுக்கு பெண் சரிசமம்ன்றதெல்லாம் மாறி போயிட்டு பெண்களை அடிமைப்படுத்துறதும், ஏதாவது அவள் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவள் கேரக்டரையே தப்பாக பேசுகிறதும் ரொம்ப யூஸ்வலாக இருக்குல்ல. அப்புறம் அந்த பொண்ணு என்ன தான் பண்ணுவா, இதை பண்ணு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்திங்கல்ல பொண்களுக்கு. அதை மாதிரி பெண்களை மரியாதை நடத்து, தப்பாக பேசாத, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதான்னு சொல்லி ஏங்க ஆண்களுக்கு சொல்லி வளர்க்க மாட்டீங்க? எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை, இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லி வளர்த்து தாங்க இருப்பேன். பொண்ணுன்றவ ஒரு தாயாக இருக்காடா, ஒரு மனைவியாக இருக்காடா, ஒரு தோழியாக இருக்கா,
உனக்கு அவள் மகளாகவும் இருப்பா. அப்படிப்பட்ட பொண்ணை தப்பாக பேசுறது உன் தாயே இழிவழிக்கிற மாதிரி. அதனால் பெண்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்து தாங்க வளர்த்துருப்பேன். இன்னமும் என் வீட்டில் பார்த்துட்ருக்கேங்க, என் அப்பா என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை அதிகாரத்தனமாவோ அதட்டியோ பேசி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப மரியாதையாக நடந்துப்பார். அதாங்க ஆம்பளைக்கு அழகு. எங்கள் அம்மாவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஃபோன் அடிக்குதுன்ற வார்த்தையை தான் சொல்லுவாரே தவிர அந்த ஃபோனில் யார் என்ன ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு ஒத்த வார்த்தை கேட்க மாட்டார். அவங்க அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இத்தனை வருஷமாக. அவங்க தாங்க ஹீரோயின் என்னை பொறுத்த வரைக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி புரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என் அப்பா மாதிரி இருக்க சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த உலகத்தில் என் அப்பா மட்டும் தான் ஹீரோன்னு நான் சொல்ல வரல. என் அப்பா மாதிரி இருக்க எல்லாருமே எங்கள் ஹீரோ தான். பெண்களை மதிக்க கற்றுக்குங்க தயவு செஞ்சு உங்கள் கல்யாண வாழ்க்கை